வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ரிசல்ட் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2442. இந்த 2442க்கு நாளைக்குரிய கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி போர்டோடு சேர்த்து கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தா ஒரு செட்டில் உட்காருது அப்படிங்கிற மாதிரி, ஒரு செட்டில் உட்கார்ந்து அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 2442 டி போர்டும் ஏ போர்டு டபுள்ஸு, ஏ போர்டும் பி போர்டும் டபுள்ஸ் அப்படிங்கும்போது இதே பேட்டர்னில் திருப்பி நாளைக்கு இறங்குமா அப்படிங்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் வந்து இந்த 2442 அப்படின்னு கணக்கு எடுத்து பார்த்தா ஏ போர்டில் வந்து நம்ம கணக்குப்படி ஏ போர்டில் ஏற்கனவே இவன் வச்ச நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4க்கு வந்து 1 வச்சுட்டான், 4 வச்சுட்டான், 5 வச்சுட்டான், 9 வச்சுட்டான். பி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4க்கு வந்து 6 வச்சுட்டான், 2 வச்சுட்டான், 4 வச்சுட்டான், 1 வச்சுட்டான், 2 வச்சுட்டான். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2க்கு வந்து 9 வச்சுட்டான், 0, திருப்பி 9 ரிப்பீட் ஆகிருக்கு, திருப்பி 5. அதாவது இன்றைக்கி வந்த ரிசல்ட் 442க்கு இந்த 4க்கு வந்து இந்த ஏ போர்டில் இறக்குனது 1, 4, 5, 9. பி போர்டில் இந்த 4க்கு 6, 2, 4, 1, 2. சி போர்டில் இந்த 2க்கு 9, 0, 9, 5. அதாவது பேட்டர்ன் படி 9 2 தடவை வந்திருக்கு அப்படிங்கிறது தான் கணக்கு. சரி, நம்ம போர்டு கணக்கு இப்படி தான் எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து இதில் பார்த்தீங்கன்னா 05 இருக்குது, 15 இருக்குது, 35 இருக்குது. இன்றைக்கி 25ம் ஒரு சில நண்பர்கள் ட்ரை பண்ணியிருப்பாங்க. 25 ஒரு வேளை வருமோ அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா? ஆனால் 25 அப்படிங்கிறது கணக்கில் இருந்திருக்கும், ஆனால் அது வந்து மிஸ் ஆகிருந்துருக்கலாம். சரி, இப்போ இதுபடி பார்த்தா நம்மளுக்கு வந்து நாளைக்கு போர்டில் நான் திரும்ப சொல்கிறேன், இந்த மே மந்த் இந்த கணக்கு இப்போ போயிட்டுருக்கிறது தான் நான் பார்த்து பேச போகிறேன். லாஸ்ட் டைம் பழைய கணக்கெல்லாம் எடுத்து நான் இது பண்ணுற மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள்ஸ் கொஞ்சம் வர மாதிரி தெரியுது. நாளைக்கு ட்ரிபிள்ஸ் வரலாம், அது கேரண்டியான்னு பார்த்தா ஒரு 80% ட்ரிபிள்ஸ் வர மாதிரி தெரியுது, ஓகேவா? ஆனால் உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க, ஓகே? ட்ரிபிள்ஸ் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது 442 அப்படின்னா இந்த இடத்துல ஏ போர்டில் இங்கே 7 இறங்கியிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4, இங்கே 3க்கு 4, இங்கே 5க்கு 2 அப்படின்னு இறங்கியிருக்கு, ஓகே? அப்படிங்கும்போது இந்த ஏ போர்டில் இறங்கின இந்த 7 வந்து திருப்பி 4க்கு 7ஆக இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த 2ஆம் தேதி இந்த ஒரு மாதத்தில் இந்த நடந்த ஒரு 6 நாளில் இங்கே வந்து பி போர்டில் 7 இன்னும் இறங்காமல் இருக்குது. ஸோ பி போர்டில் 7 இறங்காமல் இருக்குது அப்படிங்கும்போது 4க்கு 7 டேரெக்டாக பவரில் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகே? சி போர்டில் 5 5 5ன்னு 3 நாளாக வச்சு 5 வச்சுட்டு இருந்தான். இன்றைக்கி 5 வைப்பான்னு நினச்சிட்டு 5 வச்சு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் 5க்கு 2 பவர் அடிச்சிட்டான், ஓகே? அப்படிங்கும்போது 2க்கும் 7 அப்படின்னு சொல்லிட்டு 777 வர மாதிரி தெரியுது. ஆனால் இது உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது, இல்லை நீங்கள் எப்படி பேட்டர்ன் பார்க்குறீங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள்ஸ் கொஞ்சம் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக தெரியுது. இது ஒரு பக்கம். சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 777 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க, சரியா? 777. சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 442 அப்படிங்கும்போது இவன் ஒருவேளை 7 இந்த இடத்துல வந்து 442வா, இங்கே 7க்கு 4 அப்படிங்கும்போது 4க்கு 7 அல்லது 8, 4க்கு 7 அல்லது 8. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4க்கு இவன் ஒரு வேளை 7 வைக்கலை அப்படின்னா 9 கண்டிப்பாக வைப்பான். அதே மாதிரி சி போர்டில் 2க்கு 7 அப்படி இல்லைன்னா 2க்கு 4, சரியா? டி போர்டை பொறுத்த வரைக்கும் அந்த இன்றைக்கி வந்து 2க்கு வந்து ஏற்கனவே அவன் 5 8 6 1 5 7ன்னு வரிசையாக அடிச்சிட்டான். அதாவது போர்டு வைஸ் பார்த்தா இதெல்லாம் எடுத்துட்டான். அப்படிங்கும்போது டி போர்டில் எனக்கு தெரிஞ்சு 9 வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. 9717 9894 இதுதான் என் கணக்கில் இருக்கிற மாதிரி தெரியுது, ஓகேவா? 9717 9894 உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், சரியா? போர்டு வைஸ் இதுதான் என் கணக்கில் இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா
சப்போஸ் பி போர்டில் வந்து இவன் 4க்கு 9 இறக்கல, 4க்கும் 7 இறக்கல அப்படிங்கும்போது ஒருவேளை இவன் 5 இறக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதாவது 2 நம்பர் பவர் நம்பரு. இப்போ சொல்லப்போனால் 4க்கு 7, 4க்கு 5, 2க்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு வச்சாலும் 757 அப்படிங்கிற மாதிரியும் வரலாம். ஒருவேளை ஒரு நம்பர் வந்து கூட்டல் கழித்தலாக வச்சு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்பரில் கூட்டல் கழித்தலாக வைப்பான். அது ஏ போர்டோ இல்லை பி போர்டோ கண்டிப்பாக வரும். ஆனால் என் கணக்குப்படி பி போர்டில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படின்னா 757. ஸோ நான் இப்போ எடுத்திருக்கிறது 777, அதாவது 9717, சாரி 9777 எடுத்துக்கோங்களேன். 9777, 9894, அப்படி இல்லைன்னா 9757. இந்த ஒரு 3 செட்டு கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா ஏபிஎஸ்சிபிசி கணக்கில் இது வந்து எடுத்துங்க. சப்போஸ் இதில் இல்லை, மாப்பிள்ளை இதில் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி காட்டுறாரு அப்படின்னா ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் ஏபி 4க்கு 5 4க்கு 5ன்னு வச்சாலும் வரத்துக்கு இருக்குது. 77 கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்சிபிசி காமனாகவே சொல்லிடுறேன். 77 55 74, அடுத்தது பார்த்திங்கன்னா 94. ஒருவேளை இந்த 4 வந்ததுனால ஏ போல் 4க்கு 4 இறக்கி பி போல் 4+1 5ன்னு இறக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா 79. சரி, இப்போ இந்த இடத்துல 505 நான் ட்ரிபிள்ஸ் எதிர்பார்த்த அன்னைக்கு இவன் வைக்காமல் அதுக்கு அடுத்த நாள் தான் வச்சான் கணக்கில். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 505ன்னு வச்சுட்டான். அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள்ஸ் வரும், ஆனால் இந்த மாதத்துக்குள்ளே வரும். ஆனால் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது, ஆனால் எந்த அளவுக்கு செட் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஏபிஎஸ்சிபிசி பொறுத்தவரைக்கும் 55 77 74 94 45 79 79 89 சேர்த்துக்குங்க. ஓகேவா? நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 0 கணக்கு வருமா அப்படின்றத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 0 வந்து சி போர்டில் இறக்கிட்டான். அதே மாதிரி சி போர்டில் ஏற்கனவே வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 0க்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் டபுள்ஸு தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியுது. 89 55 77 77 74 94 45 79 அவ்வளோதான். இதை உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிறத பார்த்து எடுத்துக்கங்க. சரியா? சரி, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போர்டு வைஸில் வந்து எனக்கு 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 7 4 கண்டிப்பாக 4 4 2 வச்சுருக்கான். இதில் கண்டிப்பாக ஒரு 4 எங்கேயோ இறங்கும், அது மட்டும் கேரண்டி. சரியா? அது எனக்கு தெரிஞ்சு சி போர்டு இறங்குற மாதிரி தெரியுது. இதுக்கு அடுத்தபடியாக 8 7 4 8 ஆல் போர்டில் எனக்கு இதுதான் கணக்கில் வருது. சரியா? உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இதை தவிர வந்துச்சு மெஷின் நம்பர் வந்துச்சு அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுடைய விருப்பம் தான், அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுமோ பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் நான் கொடுக்குற கணிப்பு நண்பர்களே. ஆல் போர்டு 7 4 8 கண்டிப்பாக 7க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 4 சி போர்டில் வரும். 8 வந்து ஏ போர்டு கணக்கில் இருக்குது. ஏ போர்டு இல்லை பி போர்டில் 8 உட்காரலாம். எனக்கு இதை தான் கொஞ்சம் கேரண்டியாக தெரியுது. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சுருக்கமாக சிம்பிளாக எடுத்துருவோம், அவ்வளோதான். ரொம்பலாம் பெரிய இதெல்லாம் இல்லை. வெற்றி பெற வாழ்த்துக்கள். திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் இதை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? தினசரி ஆல் போர்டு ப்ளே பண்ணுறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு நல்ல வெற்றி நாளைக்கு கிடைக்கும். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு வெற்றியோட சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.